Take it slow. வெல்கம் பேக் டு ரிஷி கேமிங் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டூயோ வர்சஸ் ஸ்குவாட் மேட்ச்சா, அதுவும் நானும் சைக்கோ கேமர்ஸும் ஆடப்பட்ட மேட்ச். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோம். போயாவும் அடிச்சிருப்போம். வேறு லெவலில் கில் பண்ணியிருப்பார் சைக்கோ கேமர்ஸும். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்கங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரிஷி கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். ரைட், ஓகே, ஃப்ளைட்டு வந்துருச்சு. இறங்க போகிறோம். என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, கிளாக் டவரில் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருக்கலாம், பட் டக்குன்னு படுத்துருவார். இங்கேயே இறங்க வேண்டியதாக போச்சு. பட் நல்ல கன்று கிடச்சிரும். அப்புறமேல் போட்டு பூந்து விளாண்டுருப்போம். இந்த சென்சிட்டிவிட்டி எல்லாம் நீங்கள் எதுவும் பார்த்துட்ருக்காங்க, வேஸ்ட் ஆஃப் டைம். அதை நானே சொல்லிட்டேன். நல்ல சென்சிட்டிவிட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னது தான். எல்லாத்தையுமே 100ல் வச்சு விளாடுங்கன்னு. ஏடபிள்யூ மட்டும் 50 to 60 ரேஞ்சிங்கில் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படியே நீங்கள் வச்சுருங்க, அதான் நல்லது, அதான் பெஸ்ட்டும் வேறு. யாரோ போட்டுறாரு, போட்டாப்பில். ஓகே, கீழே அடிச்சிட்டாரு. ஸ்கோப்பை நம்ம தூக்கிப்போம். ஐயோ, அவன் டீம்மேட் வரான். அவன் டீம்மேட்டில் வேறு யாரோ நினைக்கிறேன். போடு ஹெட் ஷாட், வேறு லெவல். ஓகே, குட்டாம்போக்கில் போட்டது ஹெட் ஷாட்டாக மாறிக்கிச்சு. நமக்கு தான் லக்கு. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இங்கிட்டு குறுக்க ஓடிட்டே இருப்பேன். வந்துட்டு போகிறேன். எதுக்கு பண்ணுறேனே தெரில. வாட்ஸ்அப் வேறு. சரி, அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டார்கெட் இந்த மாதிரி ஒருத்தன் செத்துட்டான், உங்களுக்கும் பவுண்டிஸ் இல்லையே ப்ரோ, நீங்கள் கில் பண்ண எடுக்கிறீங்க, நாங்கள் எடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு ஈஸியான ட்ரிக்ஸ் சொல்கிறேன். நம்ம எஃப்எஃப் டோக்கன் ரெட் கலரில் இருக்கும்ல, அதை வந்து ஒரு 14 எஃப்எஃப் டோக்கன்ஸ்க்கு 7 நாளைக்கான பவுண்டி ப்ளக்கார்டு வந்து நம்ம ஸ்டோர்லேயே இருக்குது. ரெடீம் அப்படின்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா இருக்கும் எஃப்எஃப் டோக்கன்னு. அதில் நீங்கள் பவுண்டிஸ்க்கு வந்து கீழே இருக்கும், அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. 7 நாளைக்கு வரும். ஜஸ்ட்டு 14. மொத்தம் நீங்கள் 10 தடவை வாங்கிக்கலாம். ரொம்பவே ஒர்த்தபிளானது. இது வரையும் யாரும் அதிகமாக சர்ச் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி உங்களுக்கு தெரியலை, இப்போ நான் சொல்லி தான் உங்களுக்கே தெரியுதுன்னா, ஒரு தேங்க்ஸ் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா போதும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல நல்லா தான் பண்ணுற, உன்னைய பார்த்தா நல்லா விளாட்றேன், இந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் விளாட்றது வந்து கேமே கிடையாது. நான் வந்து இன்னும் முன்னுப்பாக தான் இருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும்னு அப்படின்றத நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐயோ, இந்த ப்ரோ பிளேயர் கில் பண்ணிடுவார் எதிர்பார்த்தேன். ஒரு கில்ல கூட இந்த ஆள் விட்டு வைக்க மாட்டேங்கிறான். அப்படியே நமக்கு சரி, சரியான சைக்கோ கில்லராக இருக்கார் நம்ம சைக்கோ கேமர். ஐயோ, வரானே போடுறான். இதுதான் கேட்கல பிரச்சனையே. எனக்கு சுடவே வராது ஏகே வச்சா. ஐயோ அம்மா, எவ்வளோ பக்கத்தில் நிற்கிறான். போடுறான். நல்ல வேலை, மண்டே வாங்கிட்டான். ஐயோ, அங்கே சைக்கோ கேமர் சடி வாங்கிட்டு இருக்காரு. அவரை போய் நான் காப்பாற்றணுமே. வேணாம், ப்ரோ பிளேயர் பொழைச்சிப்பான். எனக்கு நல்லா தெரியும் அவனை பற்றி. நம்ம தனியாக நம்ம கில்ல மட்டும் அடிப்போம். மனசு கேட்கல. நீயே போய் அங்கே ஓடி வந்த பயத்தில் என்னை விட்டு போகிறதுக்கே மனசு வரலன்னு நினைக்கிறேன் சைக்கோ கேமர்ஸ்க்கு. என்னைய தெரிய ஓடி வந்துட்டார். நான் அவனை எப்போவுமே பிரிய மாட்டேன். சைக்கோ போயிட்டான். நம்மளையும் இத்தனை பேர் ஸ்பெக்டேட் பண்ணுறாங்க போலவுக்கு. நான் பிளேயர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏமாந்து போயிட்டு இருக்கானுங்க ஸ்பெக்டேட்டர்ஸ்லாம். உங்களை சொல்லலை, கேமில் என்னை ஸ்பெக்டேட் பண்ணுறவங்க சொல்கிறேன். அடியை வேற லெவலில் அடி வாங்குறாரு. அடி வாங்குற கிங்காக இருக்காரு. செத்தரா ஓடிட்டான். இங்கே ஒருத்தனை நாக் பண்ணி போட்டு தான் போயிருக்காரு அங்கே. ரைட்டு. ஓச்சோ கில் பண்ணணுமே. இன்னும் நிறைய கில் பண்ணணுமே. ஓசி கில். இதோட 2வது ஓசி கில் சைக்கோ கேமர்ஸ் வந்து தட்டிட்டேன். வேறு லெவல். ஓசி கில் அடிக்கிற வித்தையெல்லாம் கற்று வச்சுக்கிட்ட என்னைய மாதிரி ஒரு பெரிய அறிவாளிகளால் மட்டும்தான் சமாளித்து ஓசி கில்ஸாக அடித்து பேர் வாங்க முடியும். சைக்கோ கேமர்ஸ், ஃப்ரீ ஃபயர் தமிழ் மாதிரி ப்ரோ பிளேயர்ஸால் முடியவே முடியாது. நான் பெருமையாக சொல்லுவேன், ஓசி கில் அடிக்கிற கிங்கடா நானுன்னு.
ஏன்னா சைக்கோ கேமர்ஸ் ஃப்ரீ ஃபயர் தமிழன் 2 பேருமே ப்ரோ பிளேயர்ஸ். நம்ம ஏறி போய் டம்முன்னு அடித்து காலி பண்ணுற ப்ரோ பிளேயர்ஸ். பட் நான் அப்படி இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இன்னொரு நல்ல ஒரு ஹெட்ஷாட் வீடியோவோட தான் நான் கண்டிப்பாக வருவேன். அந்த ஹெட்ஷாட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு எதிர்பார்க்குறேன். இந்த ஹெட்ஷாட் வீடியோ வந்து சுமாராக 2-3 தான் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் ஹெட்ஷாட் வீடியோ போடுவேன். அது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் அதுக்கு அடுத்த வாரம் போல் போடுவேன். அது மேபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சென்சிட்டிவிட்டி மாற்ற மாட்டேன், அப்படியே தான் சென்சிட்டிவிட்டி வச்சுருப்பேன். பட் நம்ம மூமெண்ட்ஸில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஸோ நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திருட்டு போய் வராமல் செத்தராணி போட்டு ஓசிக்கில் அடிச்சிட்டாப்ல வேற லெவல். நான் கஷ்டப்பட்டு 70 லைஃப் குறைச்சிருக்கேன். நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதை பாஸ் பண்ணி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தமாக 70 கிட்டேயாச்சும் குறைச்சிருப்பேன். நான் ஏன் இவர் கூட ஓடுறேன்னா, இவருக்கு வர கில் எல்லாத்தையும் ஓசி கில் அடிக்கிறது தான் எனக்கு நானே ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். அப்படி தான் ஓசி கில் அடிப்பேன். சைக்கோ கேமர்ஸ், இந்த வீடியோவை நீ பார்த்தா உன்கிட்ட ஓப்பன் சேலஞ்ச் விட்றேன். உன் கூட வந்தால் நான் ஓசி கில் அடிக்கலாம் ட்ரை பண்ணுவேன். சுயமாக கில் அடிக்கவே ட்ரை பண்ண மாட்டேன். உன் கூடையே சுற்றிக்கிட்டு இருப்பேன். உன் பின்னாடியே நீ போகிற வழியெல்லாம் வருவேன். வந்து ஓசி கில் தட்டிக்கிட்டே இருப்பேன். முடிஞ்சால் இனிமேல் ஐயோ பேசிகிட்டு இருக்கும்போது போதும், முடிஞ்சால் என்னை மீறி நீ கில் பண்ணிக்க. வேணும்னே குறுக்கு வந்து மறப்பேன். இல்லாத தில்லாரங்கடி வேலையும் பார்ப்பேன். நீ கொய்யால என்னையோட பெரிய ஆள் நீ கிடையாது, சரியா? நீ ப்ரோ பிளேயர், ஏறி போய் அடிப்ப. நான் ஓசியில் அடிக்கிற பிளேயர், ஈஸியாக வந்து அடிச்சிடுவேன். நான் தாண்டா மெஜாரிட்டி. ஸ்மால் பாய் சைக்கோ கேமர்ஸ். ஓகே ரைட்டு. ஆர்மர் ஏற்றிப்பான். இப்போ ஆர்மர் ஃபுல் அப்கிரேடில் இருக்குது. இந்த வாட்ஸ்அப்பை முதல்ல பேன் பண்ணணும். சை, மெசேஜ் அனுப்புகிறானுங்க அனுப்பிக்கிட்டே கிடக்கானுங்க பொழப்பே இல்லாமல். என்ன பண்ணுறாரு? திடீர்னு ஆடு மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்காரு சைக்கோ கேமர்ஸ். ஆனால் உண்மையிலே எப்பேற்பட்ட ப்ரோ பிளேயர்னால் சொல்கிறக்கே அர்த்தம். செமையாக விளாடுவார். காலங்காலமாக ஃப்ரீ ஃபயர்லேயே மூழ்கி கிடக்கிற ஒரு பிளேயர் இவர். நான்லாம் இப்போ வந்து சேர்ந்தவன் 1 இயர் தான் ஆயிருக்கு. நான் ஃப்ரீ ஃபயர் வந்து அவர் வந்து மினிமம் 1.5 வருஷமாச்சு இருக்கும் ஃப்ரீ ஃபயருக்குள்ள. அவர் வந்து நான் சும்மா அந்த 1 வருஷம் தான் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். அவர் 1.5 வருஷத்துக்கு மேலேயே விளாண்டுட்டு இருக்காரு. அவரோட வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவர் மாதிரியே விளாடணும்னு நினச்சிங்கன்னா, அவரோட சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவர் வீடியோ உங்களுக்கு போடுவார், அதை பார்த்து கற்றுக்கோங்க. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையாவே சொல்லுவார். எப்படி ப்ரோ பிளேயராக மாறலாம் அப்படிங்கிறத பற்றியும் அவ்வளோ எளிமையாக சொல்லுவார். பிகாஸ் அவர் சொல்லி கொடுத்தா நான் விளாண்டுட்ருக்கேன். இப்படிலாம் சொல்லேன்னு எதிர்பார்க்கீங்களா? அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். நான் வந்து சுயமாக கற்றுக்கிட்டது. சும்மா ஆசை காட்டி சைக்கோ கேமர்ஸ் பார்த்தாருன்னா அவர் ஆசை காட்டி மோசம் பண்ணுற மாதிரி தான் அது. நானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற சேனல்ஸ் எல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு கொஞ்சம் நானாகவே டெவலப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ப்ரோ பிளேயர் ஆகணுன்ற ஆசைன்னா கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனுக்கு எக்கச்சக்கமாக. ஒரு நாளைக்கு மினிமம் 25 ஹவர்ஸ் நீங்கள் விளாடுங்க போதும். ஒரு நாளைக்கு வெறும் 25 ஹவர்ஸ் விளாண்டாலே போதும். நம்ம கண்டிப்பாக இது பண்ணிடலாம். 1 ஹவர் அடுத்த நாள்லேருந்து கடன் வாங்கி ஏதாச்சும் பண்ணிக்கோங்க. செத்துறாணி இப்போ மண்டடியாக அவனுக்கு கொடுக்குறேன்டா. யாரா நீ? எந்த ஜன்ன குரங்கு மாதிரி ஓட்டுற சாவு வேற லெவல். மண்டை செதறிடுச்சு இந்த ஆளுக்கு. ரைட்டு, ஓகே. அலைவ் 3 பேர், நானும் சைக்கோ கேமர்ஸ் அப்புறம் இன்னொரு எதிராளி மட்டும்தான். அடுத்து உங்களில் சில பேருக்கு மேபி ஃப்ரீ ஃபயர் தமிழன் சேனல் வந்து தெரியாமல் இருக்கும். அவரும் நல்ல ப்ரோ பிளேயர் தான். ஸோ அவரோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொடுக்குற கொஞ்சம் சப்போர்ட்டையும் அவங்களுக்கும் சேர்த்தே கொடுங்க. பிகாஸ் இப்போ உங்களால் தான் நான் வந்து 1.something 1400
190 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போதைக்கு எவ்வளோ இருக்குது, இந்த வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரில. 1.19K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அவங்களும் நல்லாவே பண்ணுவாங்க. நான் விளாட்றதுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். அந்த எலிமினேட்டட் சைக்கோ கேமர்ஸ்க்கு கில்லு கிடைக்கவில்லை. சைக்கோ கேமர்ஸ்க்கு இது கில்லு கிடைக்கலன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வீடியோ முடிஞ்சு கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. வேறு லெவலில் முடிச்சாச்சு. நான் 5 கில்லு, அவர் 8 கில்லு. இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ரோ பிளேயரை பற்றி எல்லாமே. பாய் கைஸ்.